இவர் வந்து கிரேசி மோகன் சார் ஸ்னூப்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தாருங்கிறது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதுதான் தெரியும். சதீஷ் விருதினை வழங்குவதற்காக நெருங்கிய நண்பர் நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களை மேடை கலைக்கிறோம். அதாவது சிவகி ஸ்ரீனிவாசன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் தேங்க்யூ சுமதி மேம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் சதீஷ்க்கு அவார்டு கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நான் அவார்டு வாங்கினப்ப கூட இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணல. ஆக்சுவலா சதீஷ் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சதீஷ்க்கு கிடைச்சதுக்கு. ஒரு ஒரு ரொம்ப நல்ல ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் கிடைக்கும் போது டெஃபினட்டா இன்னும் நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் படங்கள்ல. இனிமே காமெடி பண்ணுவீங்கல்ல? இல்ல நல்லா எந்த அவார்டு கொடுத்தாலும் அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. சதீஷ் அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் அவருக்கு நிறைய ஆசைகள், நிறைய கனவு. சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் தான் சதீஷ். இங்க வந்து இது ஒரு இல்லைங்க, அங்க இருந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பஞ்ச சொல்றதுக்காக தான் மைக்க வேணே ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணது. உடுப்பா ஒரு பஞ்சா தான், நல்ல பஞ்சா இருந்துச்சு. கிளாப்ஸ் வாங்கினோம் தான். இல்ல அந்த இளம்பிள்ளைன்னு ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ்ன்றது உண்மையிலே பெரிய விஷயம்தான். நிறைய சொல்லிட்டே இருப்பாரு, சிவா நீங்க வந்து ஹீரோவா பண்றீங்க, நான் அதுல காமெடினா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சதீஷ் விடுங்க சதீஷ், நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் நானும் சதீஷும் முதல்ல ஒரு இந்த நம்ம வீட்டு கல்யாணத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எங்க சந்திச்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன் நான். நாங்க ஃபர்ஸ்ட் சந்திச்சுக்கிட்டது வந்து அட்லி எடுத்த ஷார்ட் பிலிம்ல முக புத்தகம்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம். ரெண்டு பேருமே ஓவரா பேசுறதுனால அதுல ஒரு போட்டியாய் ரெண்டு பேரும் அன்னைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏன்னா யாரு கலாய்ப்பா அதுல பெட்டர்ன்ற போட்டி வந்துடக்கூடாதுன்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தவங்களை கலாய்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அவர் நிறைய சொல்லிட்டே இருப்பார், நீங்க ஹீரோவா நடிங்க, ஹீரோவா நடிங்க அப்படின்னு சொல்லி. நான் அதை பெருசா எடுத்துக்கல. பட் அவருக்கு நிறைய ஆசை இருந்தது, உங்களோட பண்ணுவாங்க, அடுத்து வந்து அஜித் சார், விஜய் சாரோட, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகளை, நிறைய நம்பிக்கையும் வச்சிருந்தாரு சதீஷ். நான் வளர்றதை விட சதீஷ் வளர்றது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் நினைக்கிறேன். சுமதி மேம் அவங்க வந்து ரொம்ப அழகான, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய கேட்டகரிஸ்ல ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான பீப்புள்லாம் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு விருது கொடுத்து, அதுல என்னுடைய நண்பன் சதீஷும் ஒரு விருது வாங்குறான்றதை விட ஒரு சந்தோஷமான அழகான விஷயம் இருக்க முடியாது. தேங்க்யூ சுமதி மேம் இந்த விஷயத்த பண்ணதுக்கு. எனக்கு ஆரம்பத்துல நான் சினிமால வந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர் நான் பண்ணதுக்காக, அப்போ நான் ரொம்ப எனக்கு கேமரா மேல பெரிய பயம் இருந்தது. நடிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு பயம் கிடையாது, நடிக்கிறதுக்கு ரொம்ப பயம் இருந்தது. அந்த டைம்ல இவன் என்கரேஜ் பண்றதுக்காக அவார்டு கொடுத்தாங்க. நான் அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் சூப்பரா பண்றேன்றதுனால இல்ல, இந்த அவார்டு உன்னால சூப்பரா பண்ண முடியும், நீ நம்புன்றதுக்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது சொன்ன மாதிரி கோபி என்ன சொன்ன மாதிரி அது எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் இங்க பாத்தீங்க ஒரு புக்ல வந்து ஒரு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணாங்க. எனக்கு போட்டோ ஷூட்னா கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா பேசாம இருக்கணும் போட்டோனா, அப்படின்னா கஷ்டம் நமக்கு. நின்று அமைதியா சிரிக்கணும், பார்க்கணும். எனக்கு கோட் எல்லாம் பண்ணி, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி நான் அவங்களை இப்படியே பாத்துருந்தேன். கல்யாணத்துக்கு கூட நான் இப்படி ரெடி ஆகல மேடம். ஏன் மேடம் இதெல்லாம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி என் ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஷன் சம்பந்தமா எந்த விஷயத்துலயுமே வந்து தலையிடவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, இந்த அவார்டு இருக்கு, நீங்க கரெக்டா போயிடுங்க, மறக்காம போயிடுங்கன்னு சொல்லி காலையில இருந்து இப்ப ஈவினிங் 8:30 வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. கிளம்பிட்டீங்களா, போய் ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அது எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சுமதி மேம் மேல வச்சிருக்க அந்த ரெஸ்பெக்ட் தான் அது. சோ இது இன்னும் பெருசாகணும், இன்னும் பெருசா வளரணும், இன்னும் நிறைய பேரை இதை என்கரேஜ் பண்ணணும். அண்ட் அதான் என்னுடைய ஆசை. சுமதி மேம், உங்களுடைய டீம் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் அவர் 1/2 மணி நேரம் பேசுவாரு. நீங்க சாப்பிட்டு கிளம்புறதுன்னா கிளம்பலாம், ஒன்னும் மிஸ் ஆகாது. தேங்க்ஸ் வி அவார்ட்ஸ். முதல்ல அந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் வரையில ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த விருதுகள்ன்றது தான் வந்து நம்மள வேகமா ஓட வைக்கும். அண்ட் ஒரு விருது வாங்குறதுன்றத விட இங்க வந்து உட்காந்து எல்லாரையும் மீட் பண்றதும் ஒரு சந்தோஷம். அவார்டு வாங்குறத விட எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீட் பண்றது, அங்க ஜாலியா பேசிட்டு இருக்கிறது, ஸோ அது எல்லாமே பெரிய சந்தோஷம் தான்.
எனக்கு அந்த விருதுகள்ன்றது வந்து உண்மையில ஆரம்பிச்சு வச்சது வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் தான். சின்ன வயசு ஸ்கூல்ல அந்த எல்லாத்துக்கும் ஜெயிச்சா அந்த 10 ரூபாய்க்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் தருவாங்க. இந்த மாதிரி நிறைய வாங்கி வீட்டுல கொண்டு போய் வச்சு ஒரு லெவல்ல எங்க அம்மா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டே இனிமே தட்டு ஸ்பூன் இந்த மாதிரி வாங்கிட்டு வாடா, எல்லாம் வெறும் டிஃபன் பாக்ஸாவே இருக்குது அப்படின்ற லெவல்ல அந்த மாதிரி நிறைய அப்ப ஆரம்பிச்சதுதான் அந்த விருதுகள் அப்படிங்கிறது. இந்த இந்த இதுல போட்ட காமெடி எல்லாம் வந்து உண்மையிலேயே எங்க ஸ்கூல்ல நடந்தது. அந்த நல்லா இருக்கீங்களா மேட்டர் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து எங்க ஹெட் மாஸ்டருக்கு திமிரா 8வது படிக்கும் போது போயிட்டு இந்த மாதிரி கேட்டு, இதான் என் ஒய்ஃப் நல்லாவே இல்லை எவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்கன்ட்டு அப்ப சொல்லி சம்மடி வாங்கினேன். அந்த அடியெல்லாம் பின்னாடி தியேட்டர்ல வந்து கிளாப்ஸா கிடைக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரிதான் இன்னொரு வாட்டி எங்க ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு வாட்டி கிளாஸ் எடுக்கும் போது சொன்னாரு, ஏதோ ஒரு ஜோக் ஒன்னு சொன்னாரு, அதுக்கு புரியல. அதான் அந்த இதுல மான்கராத்தால வச்சிருப்போம் அந்த சீனை, அதுல வந்து அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி செம்ம காமெடி சார், நான் அப்படி போய் சிரிச்சுட்டு வந்துட்டுமா அப்படின்னு. சோ இதுக்கும் செம்மடி ஒழிஞ்சு. பட் இது எல்லாமே வந்து தியேட்டர்ல கிளாப்ஸா திருப்பி கிடைக்கும் போது சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் இப்ப கிடைச்ச விருதுகள் தான். வாத்தியார் அடிச்சாலும் அதை கேட்டு பசங்க எல்லாம் சிரிச்சாங்க. சோ அப்பவே எனக்கு பயங்கர சந்தோஷம். சின்ன வயசுல ஸ்கூல்லயே கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி நீ என்னவா ஆக போற அப்படிங்கும் போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் காமெடி ஆக போறேன் அப்படின்னா எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. என்னடா நம்ம காமெடி நான் ஆகிறேன்னு சொன்னதுக்கு இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன். பட் கலாச்சி சிரிச்சிருக்காங்க அப்போ. பட் இந்த மாதிரி அவார்டுகள்லாம் வாங்கும்போது தான் நமக்கும் அந்த நம்மளும் உண்மையிலேயே வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கோன்ற அந்த எண்ணமே வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ஸோ அண்ட் எல்லாருமே இருந்த இடத்துல வந்து இது வாங்கியிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஆல்.